அடிக்கடி ஒரு கதை சொல்லுவேன். இப்ப மாட்டு வண்டிலாம் கிடையாது. பழைய காலத்துல மாட்டு வண்டிலாம் இருந்தது. அப்போ ஒரு அம்மா, வயசான அம்மா, அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய டிஃபன் கேரியர். இப்பெல்லாம் வேற டிசைனா இருக்கு. அப்போ அடுக்கடுக்கா இவ்வளோ பெரிய டிஃபன் கேரியர், நிறைய கூடை. அந்த கூடையெல்லாம் இப்போ மூங்கில் கூடையெல்லாம் இல்லை. அந்த கூடையில நிறைய டிஃபன் கேரியர்லாம் வச்சு ஆஃபீஸுக்கு சுட சுட சோறு எடுத்துட்டு போறாங்க ஒரு அம்மா, வயசான அம்மா. அப்போ ஒரு ஆள் மாட்டு வண்டியை ஓட்டிட்டு போறான். அவன் பார்க்குறான், ஐயோ இந்த வயசான நாட்கள்ல இந்த அம்மா இவ்வளோ கூடையில சாப்பாடை வச்சுட்டு வெயில்ல போகுதே அப்படின்னு சொல்லி வண்டியை நிறுத்திட்டுமா வண்டியில ஏறிக்கோமான்னு சொன்னானாம். சரின்னு இந்த அம்மாவும் ரொம்ப சந்தோஷமா வண்டியில ஏறிக்கிட்டாங்களாம். கொஞ்ச தூரம் இந்த மாட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டே போயிட்டு இந்த அம்மா என்னதான் பண்றாங்கன்னு சொல்லி திரும்பி பார்த்தா, அந்த அம்மா அந்த மாட்டு வண்டியில தான் உட்கார்ந்துருக்காங்க. ஆனா சுமையை இறக்கி கீழே வைக்காம தலைமையிலேயே வச்சிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ அவன் சொன்னானா, ஏமா இவ்வளோ பாரத்தை சுமந்துட்டு போறதுனால உன்னை வண்டியில ஏத்துனேன், ஏமா அதை இறக்கி கீழே வையேம்மா அப்படின்னு சொன்னானா. இன்னைக்கும் நம்ம அப்படிதான் ஆண்டவரை தேடி வரோம். ஆனா சுமையோட வரோம், இறக்கி வைக்க மனசு இல்ல. இங்க இருந்து எல்லாத்தையும் கேட்கிறோம், போகும்போது திரும்ப சுமையோடு போயிடுறோம். அல்லேலூயா. இறக்கி வச்சுட்டு போயிருங்க, ஏசப்பா எல்லாத்தையும் பார்த்துக்குவார். அல்லேலூயா.